எல்லாம் களிமண்ணால் பூசி இருக்கிறா, அந்த உடஞ்சிலேருந்து கொட்டுன்றதுக்கு பூசி இருக்கிறா. ஏன்னப்பா நீங்கள் இடம்பெயர்ந்து போகாமல் இங்கே இருக்கிறீங்க? இந்த மண்ணடாப்பா தாய்நாட மறக்கக்கூடாது. போட்டாடுற ஆடத்துல இந்த ரெண்டு தங்கச்சியிலும் பார்த்தீங்கன்னா கட்டு அப்படியே பிடிச்சிருக்கணும். உயிரை இழந்தோம், உடமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? எப்படி படம் ஆட்டுது ரெண்டு பேரும் என்ன ஊர்காத்துறையிலேருந்து இந்த ரோலர் படங்கள் தொழிலுக்கு இப்போ வந்து நாங்கள் கொத்து சாப்பிட்றோம். இங்கே என்ன எங்களை நாட்டை கொள்ளையடிச்சு கொண்டு போனேன்னு சொல்லலாம். மன்னன்டா அடித்தளம் இருக்குது கோட்டைண்டா பெருசாக. இப்போ நாங்கள் இதால் வந்த நாங்கள் இதில் வந்து அன்னையாக்கள் வேலை தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா குறியட்டுவான் ஜெட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு முத்துத்தீவான நெடுந்தீவு தான் போகிறோம். இப்போ நெடுந்தீவு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது என்னமா இருக்குன்னு நாங்கள் இருக்க மக்களோட கதைச்சி தான் இந்த காலையில் பதிவேற்ற போகிறோம். காலையை முழுமையாக பாருங்க. அப்போ அந்த நெடுந்தீவுன்ற தொன்மையும் அதோட கொஞ்சம் தன்மையில் அங்கே எப்படி மக்கள் வாழ்ந்தவில்லை அவங்களுக்கு தெரியும். காலை மறக்காமல் காலைக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. காலையை திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து புங்குடுதீவுக்கு போகிற இந்த பாதையால், அதாவது இந்த பாலத்தால் போய்கொண்டிருக்கோம். இந்த பாலத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக நின்றது. இன்றைய தினம் தண்ணி வந்து இல்லை, குறைஞ்சி போயிருக்குது. அதே மழையை வீழ்ச்சி குறைவுன்றதால குறைஞ்சி போயிருக்குது. இதில் பெரிய பாலத்தால் போட்டு அங்கால இருந்து இங்கே கிட மாறுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே எப்படியே காலையை தொடர்ந்து பாருங்கோ, நாங்கள் அப்படி உங்களுக்கு காட்டுறோம். வெள்ளம் எப்படி முதல் நிற்கிதாண்டு இன்னும் மழை அடிச்சு போய்தான் இந்த ரோட்டுக்கு மேலால தண்ணி ஓடும். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு அதிக காலம் வரும் நான் இப்போ நெடுந்தீவு போகிறேன். இப்போ நாங்கள் குறியட்டுவான் ஜெட்டியை தான் தேடி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். காலையில் பாருங்க, இப்போ அந்த மலையல் வந்து அதிகமாக யாழ்ப்பாணம் பெய்துட்டு விட்டுருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த பாடசாலைகள் லீவ் என்ற காரணத்தால் சிங்கள உறவுகள் அதிகமாக வந்து நைனாதீவுக்கு போயினோம் நாகவிகாரையை வழிபடுவதற்கு. ஊர்காத்துறை ஜெட்டிக்கும் குறியட்டுவான் ஜெட்டிக்கும் கன்னிமங்கல் ஜெட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஊர்காத்துறை ஜெட்டி வந்து உயரம், வெள்ளம் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அதில் போட்டு ஏற்றுறது சுகம். ஆனால் குறியட்டுவான் ஜெட்டி கன்னிமங்கல் ஜெட்டியில் வெள்ளம் ஏற ஏற போட்டு இயந்திரம் ஏற்ற இல்லாது. ஏன்டா அது வந்து பள்ளம், அந்த அதாவது ஜெட்டி வந்து பதிவு, ஊர்காத்துறை ஜெட்டி வந்து உயரம். அப்போ அதனால் பைக்கில் ஏற்றி நடக்கிறதுல சுகம். இது வந்து சரியாக கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட அந்த ஜெட்டியிலேருந்து 5 அடி 6 அடி உயரத்துக்கு போட்டு எழுப்பிடும் வெள்ளம் வந்தால். இதில் ஸ்பீட் படம் எல்லாம் நிற்கிது. நைனாதீவுக்கு ஆக்கள் போய்கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் நெடுந்தீவு படகுக்கு வந்து ஏறிட்டோம். எவ்வளோ உயரம் பாருங்க. இந்த உயரத்துலேருந்து தான் இப்போ பைக்கில் இறக்கி அவ்வளோ கஷ்டமாக கொண்டு பாருங்க. அதில் வெயில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நைனாதீவு வடிவா தெரியுது. இதை மூலமாக பண்ண தெரியாது. பார்த்தா கண்ணுக்கு தெரியும், ஃபோனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த படகோட பார்த்தீங்கன்னா சேஃப்டி போட்டும் ஒன்று கொண்டு வரீங்க. இப்போ படகு வந்து பயணத்தை வெளுக்கிட்டு 2 படகுகள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வருது. அது அந்த ஸ்பீட் போட்டுன்னு சொல்கிறது. இப்போ இது வந்து படகு வந்து வீல் அயர் பண்ணி தான் போயினோம் சிங்கள சகோதரர்கள். அப்போ அவையின படகுலாம் இப்போ நாங்கள் ஏறி பயணம் செய்கிறோம். கடற்பனை இந்த படகு பார்த்தீங்கன்னா போய்கொண்டிருக்குது. இப்போ போந்து பண்ணினேன். இந்த நெடுந்தீவு பயணம் என்பது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குமுதினி படகு எல்லாருக்கும் நினைவு வரும். மிகவும் ஈழ மக்களை சோகத்தில் ஆற்றின ஒரு கூற சம்பவம் தான் இந்த குமுதினி படகுண்டு. இந்த குமுதினி படகுன்ற ஒவ்வொரு ஆண்டும் அந்த நினைவு கூறி அந்த நினைவுனால் அனுஷ்டிக்கப்படுறது. இப்படி ஒரு பயணம் மேற்கொண்ட படகுகள் தான் காடையர்களால் அந்த செயல் வந்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடும் ஆட்டம் ஆடுது படகு. அப்படி ஒரு ஆட்டம் எல்லாரும் வேறு எப்படி பிடிச்சு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படி ஆடுமன்னு படகு.
அதாவது பின்னுக்கு வந்து வெயிட் இருக்கிற காரணத்தால முன்னுக்கு வந்து ஆக உயர்த்தி வச்சிருக்கு. நான் வந்து தைரியமாக எழுப்பி நின்று எடுப்போம்னு பார்த்தேன்னா சரி வரையில. போட் ஆடுற ஆடத்துல இந்த 2 தங்கச்சியிலும் பார்த்தீங்கன்னா கட்டு அப்படியே பிடிச்சிருக்கணும். கரைக்கு வர பார்த்தீங்கன்னா அலைண்ட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் கரைக்கு வந்துட்டோம். இதுக்கு போகிறதுக்கு அந்த துறைமுகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி செய்திருக்கணும், அது பாதைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருக்கணும். இந்த போட்டோட கூடிய பாதையை காட்டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வடதரக நெடுதரக அடுத்த குமுதினி படகு நிற்கிது. வடதரையோட தான் சைட் பண்ணி தான் இப்போ ரக்கா போயின மாக்களை. வெற்றிகரமாக கரைக்கு வந்து இறங்கிட்டோம். குமரி படம் நிற்கிது பாருங்க. அவரால் மறக்க முடியாத ஒரு படகு. இந்த போட்டில் ஆடுற ஆட்டத்தை பாருங்க எப்படி ஆடுதுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ கடும் காற்று. இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வானிலை மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லினோம். நெடுந்தீவண்டாலே இந்த முருகக்கல் மதில் வந்து அனைவருக்கும் நினைவு வரும். இதில் பாருங்க இறங்கினோடனே முருகக்கல் மதில் இருக்குது. நாங்கள் படகால இறங்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெல்கம் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலத்தின மிகப்பெரிய ஒரு எலும்பு கூடு இந்த இடத்துல இருக்குது. இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்க. வந்த நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வலக்கை பக்கத்தால் திரும்பி தான் இப்போ போகிறோம். பெட்ரோல் அடிச்சுக்கொண்டு அப்படியே பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். எங்களுக்கு ஒரு நண்பர் வந்து பைக் தந்தவர். 2 பேர் வந்தால் இங்கே பைக்கை பெற்றுக்கொள்ளலாம். அவர் வந்து ஒரு குறைஞ்ச விலையெல்லாம் தந்திருக்கார். உண்மையிலேயே லாபம் என்று சொல்லலாம். இதில் சாப்பாடு கடையில் இருக்குது. ஒரு சாப்பாடு கடையில் சாப்பிடுவோம் மேடம். இப்போ நாங்கள் இதில் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளெல்லாம் மாதா கோயில் வீதியாம். பார்ப்போம் எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுப்போம். ஏன்னா 3 மணிக்கு பிறகு படகு ஒன்றும் இல்லை. அப்போ நான் 3 மணிக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக காணொலி பதிவேற்ற போகிறோம். இப்போ இங்கேயும் வந்து இந்த ஜெனரேட்டர்லாம் பவர் சப்ளை வந்து நடக்குது. என்ன பிரச்சனை, எங்களுக்கு பைக் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க சொன்னவர். நாங்கள் அதான் இப்போ தேடி திரிக்கிறோம். இங்கே ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சோறு கறி சாப்பிட்னா சூப்பராக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சாப்பிட்ற இந்த பரோட்டாவும் கறியும் எடுத்துருக்கோம். சாப்பிடும் என்ன மாயண்டு வந்த கலப்புக்கு சாப்பிட்றது மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த மழை அழகாக வந்து சரியான தனிமனம். அப்போ அதனால் வந்து இதில் டேஸ்ட் பாடி தெரியுது. ஆனால் உழைக்கிறது மட்டும் தெரியுது. இங்கே வந்து எல்லோரும் வந்து பெரும்பான்மை சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த அதாவது சீமன் போட்டு கட்டாத இந்த சுவர்கள்லாம் எல்லா இடமும் அந்த ஃபேமஸாக சொல்லிவிடும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த தொல்பொருட்கள், அதாவது அந்த வெள்ளக்காரர் காலத்திலேயே இருக்கிற தொல்பொருட்கள், இது ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதில் ஒரு குடிசை வீடு இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ பாவனையில் இல்லை. இதில் வந்து பாடசாலை இருக்குது. மகிந்தோதயா தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம்னு சொல்லி இது ஆய்வுக்கூடம் உண்டு. நெடுந்தீவு மகா வித்தியாலயம். இந்த மகா வித்தியாலயத்தில் படித்த உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருந்த பதிவிடுங்கோ. இந்த காலப்பகுதியில் நீங்கள் படித்த நீங்கள் இந்த பாடசாலை எப்படின்னு சொல்லி. மற்றது இங்கே வந்து இந்த இடம்பெயர்வு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதிகமான உறவுகள் வந்து கந்தபுரம், ஸ்கந்தபுரம், மற்றது மல்லாவி போன்ற பகுதிகளில் இருந்ததாகவும் சொல்லுவார்கள். நான் வந்து ஸ்கந்தபுரத்தில் அதிகமான எங்கள் உறவுகளோட கதைக்கக்கூடிய இருந்தது நெடுந்தீவு உறவுகளோட. இதில் இந்த வீட்டை பாருங்க, இயேசுவின் இல்லம் வந்து இது வந்து கனகாலம் பெரும் நினைக்கிறேன். இந்த இல்லம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 80-90 வருஷம் பெரும்போல் நடக்குது. அதுக்கும் கூடவும் ஒன்று தெரியலை. ஏன்னா அந்த சுவர்கள் வந்து இப்போ இந்த காலத்தில், அதாவது குறைஞ்ச ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு சுவர் அப்படி தான் இருக்கும்.
நெடுந்தீவு பொது நூலகம் லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரியில் படித்த உறவுகள் இருந்தாலும் கருத்தை பதிவு விடுங்க. இது வந்து நெடுந்தீவு பிரதேச செயலகம். இது வந்து வெள்ளக்காரர்கிட்ட ஹாஸ்பிட்டல். இது வந்து இப்போ ஆஃபீஸாக இயங்குதான். இப்போ இது வந்து காட்டுறோம். இங்கே வந்து பாசி இருக்கிறதால போகிறது வந்து பிரச்சனை வழுக்கும். இதுக்கு பின்னால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரர் பயன்படுத்திய புறாக்கூடுன்னு சொல்லுவார். அது என்னென்னா தகவல் பரிமாறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட புறாக்கூடு. அதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட புறா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமர் என்று சொல்லப்படுற புறா, ரேசிங் கோமர் என்று சொல்கிற வகை புறா. அது வந்து பந்தயத்துக்காக பயன்படுத்தப்படுற புறா. அதைத்தான் பயன்படுத்தினவைகள் அதிகமாக. இதுதான் ஹாஸ்பிட்டல் அமைப்பு. அந்த புறா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறுகிய நேரத்தில் பறக்கக்கூடிய புறா. அதாவது 100 கிலோமீட்டரை இப்போ வந்து அதிக ஸ்பீட்டில் அந்த புறாக்கள் பறக்க, அதாவது 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வேகத்திலலாம் பறக்குது மணிக்கு. அந்த காலத்தில் அந்த புறாண்ட ஸ்பீட் வந்து 40 வரைக்கும் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் பறந்தது. அப்போ அந்த புறாக்கள் பார்த்திங்கன்னா அந்த தகவலை கொண்டு செல்றதுக்காக பயன்படுத்தப்படுறது நிறைய ஞாபக சக்தி உள்ள புறாக்கள். இந்த புறாக்கள் அதாவது இந்த காந்த ஈர்ப்பை வச்சு தான் இந்த புறாக்கள் பறக்கிறது. இது வந்து நீதிமன்ற வளாகம். இதில் அதே மாதிரி ஜெயிலோ இன்னொன்று தெரியல. இங்கே எல்லாம் பாருங்க, காதலர்கள் தங்களோட பேர்கள் எழுதி விளையாடி இருக்கணும். அதே மாதிரி ஜெயிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்னனா இருக்குது. அதோட இதில் இருக்கிறது இந்த லைட்டுகள் வெளிச்சங்களுக்கு வைக்கலான்னு நினைக்கிறேன். அந்த புறாக்களை பார்த்தீங்களா, இப்போ இந்த வெள்ளக்காரர் இங்கேருந்து போகும்போது அந்த புறாக்களெல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா இதில் வெள்ளக்காரர் காலத்து கிணறு நினைக்கிறேன். கிணறோ தொட்டியோ தெரியல. தொட்டின்னு தான் நினைக்கிறேன். இது உடையில முருகக்கல் இருக்குது. நம்ம ஒருத்தர் உடைஞ்ச இதை வச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதுதான் வந்து நீதிமன்றம். இதுதான் பார்த்தீங்கன்னா புறாக்கூடு. அந்த புறாக்கள் உள்ள இருக்கிறதுக்கு செய்திருக்கணும். தகவல்களை பரிமாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இல்லை நீதிமன்றத்தின் கட்டட தொகுதிகள். இதில் இதை பற்றி இந்த விளக்கம் இருந்திருக்கு. எல்லாமே வந்து அழிஞ்சிட்டுது. இந்த சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி எப்படி செய்திருக்கணும் பாருங்கோ. இந்த புள்ளையெல்லாம் ஒதுக்கி இந்த பாதையில் போய் இந்த பாதையில் வாங்குன்ற மாதிரி. இதெல்லாம் இப்போ மரங்கள் வளர்ந்து இந்த இடத்தையெல்லாம் ஃபுல்லாகவே அபகரிச்சிருக்குது. மற்றது முக்கால்வாசி முடைஞ்சிட்டுது. பார்த்தீங்கன்னா போர்த்துகேயர் வந்து முதலாவதாக இலங்கைக்கு படையெடுத்து வந்ததில் அது வந்து திசை, அதாவது காற்று வழிமாறி வந்து இங்கே அடைஞ்சவள். அவைகளுக்கு பிற்பாடு அதாவது நாடுகார் பயணங்கள் மேற்கொள்ளும் போது இலங்கைக்கு வந்தவள் இலங்கையில் வாசனை திரவியங்களை பார்த்து அவைகள் இங்கேயே வர்த்தகம் செய்வோம்னு சொல்லி எங்களை நாட்டை கொள்ளையடிச்சு கொண்டு போனேன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒல்லாந்தர் வந்தவள். அவையில் இங்கேருந்து விரட்டி ஒல்லாந்தர் வந்தவைகள். ஒல்லாந்தர் பார்த்தீங்கன்னா பிரித்தானியர் வந்தவர். அப்படியே இந்த படையெடுப்பின் போது எங்களோட நாட்டு பலங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு அவையில் கொண்டு சென்று விட்டனர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒல்லாந்தர் தான் இந்த கோட்ஸை வந்து கட்டினவைகள். இந்த ஒல்லாந்தர் இந்த கோட்ஸை கட்டி எங்கண்ட மக்களுக்கு அவையல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறோம். எங்கண்ட மக்கள் வந்து தங்கண்ட நிலத்தை மீட்கிறதுக்காக போராட்டங்கள்லாம் மேற்கொள்ளும் பொழுது அவையல் எங்கண்ட மக்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவையல் தீர்ப்பு கொடுத்துருக்கணும். நீங்கள் இது செய்த குற்றம், இது செய்த குற்றம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வெளிநாட்டவர் வந்து எங்கண்ட நாட்டை பிடிச்சு தாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதான் அந்த நீதிமன்றமாக. இதெல்லாம் நிறைய நீதிபதி இருந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் போல நடக்குது. ஆனால் கதிரையில் காணையில் கட்டுமட்டம் கிடக்குது. உள்ளே போய் பார்ப்போம். இல்லை நிலையமாக பூம்பு கூட தான் கிடக்குது. என்ன கனாலம் தாங்கி நிற்கிது. இதெல்லாம் நினைவு சின்னம்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனால் இது உண்மையிலேயே எந்த அபிப்பிராயம் வந்து இது வந்து அடிமை சின்னம் தான் நான் சொல்லலாம். நாங்கள் அடிமைப்பட்டது தான் இது காட்டுது. எனக்கு வந்து பிடிச்ச பறவைண்டா உண்மையிலேயே புறா. நான் வந்து புறாக்கு எனக்கு வளர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 புறா கிட்ட நிற்கிது.
அதால தான் இந்த ப்ரா பற்றி நான் முழு விளக்கம் சொன்னேன். இந்த ப்ராவுன்ற இனம் வந்து அதுக்கு பிறகு வந்து மருகி தான் இப்போ வந்து அதிக, அதாவது இதுவரைக்கும் 132 கிலோமீட்டர் ஹவரில் பறந்த ப்ராவும் இருக்குது. இதோட நான் இந்த இடத்தை பற்றி முடிச்சுக்கொண்டு இனி நெடுந்தீவை பற்றி நாங்கள் திறந்து பார்ப்போம். இது ஒல்லாந்தருக்கு பிறகு இங்கே இதை வந்து கைப்பற்றிய பிரித்தானியர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மீளுருவாக்கம் செய்திருக்கிறேன். சரி, அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கண்ட உறவுகள் வந்து இதை திருப்பி தங்கண்ட கட்டுப்பாடுக்கு வச்சுன்னா இந்த நிலையில எல்லாம் பார்க்கும்போது வந்து உப்பத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த புனைச்சல்கள் பதியப்பட்டிருக்குது. அது வந்து பிரித்தானியர் காலத்துக்கு பிறகாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் புனைச்சல்கள். அந்த இரும்பு புனைச்சல்கள் அந்த இடத்த பார்க்கக்கூடிய இருந்தது. இப்போ இது வந்து மிகாமான் கோட்டையாம். இந்த கோட்டையை வந்து புல்லாகவே இல்லை பார்த்தீங்கன்னா, கோட்டை வந்து உடைஞ்சி தான் இருக்குது. கோட்டை தான் போய்கொண்டிருக்கிறோம். கோட்டையை பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து வெள்ளக்காரட்ட கோட்டையாம், அதாவது ஒல்லாந்தட்ட கோட்டையாம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூதத்தம்பி கோட்டையும் இருக்குதாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒல்லாந்தர் காலத்தின் கோட்டையின மதிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 அடி அகலம் வரக்கூடிய மதில். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வெடியரசன் மன்னன், அதாவது தமிழ் மன்னன் வெடியரசன் இந்த இடத்த கோட்டை இருக்குன்னு சொல்லினோம். அதோட கேரளாவில் பார்த்தீங்கன்னா வெடியரசன் வீதியும் இருக்குது. இது எல்லாமே சிதவிட்டு அழிவடைஞ்சு கொண்டு போகுது. அதாவது இது வந்து சுண்ணாம்பு சுதை என்று சொல்கிறதால தான் இது வந்து கட்டியிருப்பினம். அதெல்லாம் வந்து காலப்பகுதியில் அந்த கடல் அரிப்பால் வந்து எல்லாம் அணிஞ்சு கொட்டுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு அறை, இதுக்கு அங்கால போக முடியாது, எல்லாமே உடைஞ்சிட்டுது. இந்த கோட்டையில் பாருங்க எவ்வளோ ஓட்டையல் இருக்கண்டு. சரி, இந்த ஓட்டைக்கெலாம் அங்கே போகலாம், போங்க. ஓ, இந்த ஓட்டைக்கெலாம் கறி போகலாம். கரிகாரன் கறி போகிறார். எப்படி இருக்க மாட்டேன் பாருங்க, இதுக்கெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ அந்த துவாரத்துக்கால வந்து அரிப்பால் வந்து இருக்கக்கூடிய ஓட்டை என்ன நினைக்கிறேன். இது வந்து அவையெல்லாம் செய்யலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மண் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே ஒரு மேடமாக இருக்குது. அநேகமாக இல்லாட்டி இது படுக்கிற பெட்ரூம் அப்படிதான் தெரியலை. இதெல்லாம் அந்த பீரங்கியல் வச்சிருக்கிற இடமான்னு நினைக்கிறேன். ஒரு பி ஷேப்பில் இருக்குது, உங்களை பார்த்தா தெரியும். இதில் பாருங்க, இதால் அப்படி போகலாம். இதில் சில ரூமுகள் அப்படி இருந்ததோன்னு தெரியலை. இது என்னமா இருந்தான்னு தெரியாது. நாலடி அகலங்கள், அதுக்கு கூடின அகலங்களாகவும் இருக்குது. இங்கே ஆடெல்லாம் வந்து நின்று மேய்ஞ்சி புல்லுகள் மேய்ஞ்சிட்டு போயிருக்கிறேன். இது ஒரு சின்ன ரூம் மாதிரி உண்டு. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த பீராங்கியல் வைக்கிற இடம் வந்து இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படித்தான் அதிலே மாதிரி செட்டப் இருந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் உடைஞ்சிட்டுது. இதுக்கு மேலேயே மேறலாம்னு நினைக்கிறேன். இந்த கோட்டைன்ற மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. இது பெருசாக இருந்திருக்கணும், ஃபுல்லாகவே அழிவடைஞ்சிடுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரம் வரும் மாதிரி தெரியுது பார்த்தா. இதுலேருந்து பார்த்தா நெடுந்தீவு பீச். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெடுந்தீவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், பிரதேச வைத்தியசாலை. இந்த நெடுந்தீவு வைத்தியசாலையை பற்றி தெரிஞ்ச உறவுகள் தான் மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்கோ. இது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல், முதல்ல எப்படி இருந்தான்னு சொல்லி. இதில் கடை இருக்குது. இது வந்து கனகாலத்து கடை, ஆனால் இப்போ பாவனையில் இல்லை.
உங்களுக்கு தெரியும் இப்போ நான் காட்டின அனைத்தும் வந்து அந்நியர்கள்ட நினைவு தான் இந்த இடத்துல இருக்கிறது. நாங்கள் இனித்தான் காட்ட போகிறது ஒரு முக்கியமானது வெடியரசன் கோட்டை, அதாவது எங்கள்ட தமிழ் மன்னன் ஒரு ஆளோட கோட்டையை தான் காட்டுறது போய்கொண்டிருக்கிறேன். இதுவும் ஒரு கடை தான். இதில் என்ன கடைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச வீடு இந்த குடிசை வீடு. இதெல்லாம் இப்போ பாவனை இல்லாத போதா கிடுகாலம் மேயப்பட்ட ஒரு வீடு. இப்போ இந்த வீதியால் பயணம் செய்யும் போதே தெரியும் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட எந்த கால்குலேட்டர் படி பார்த்தா ஒரு 90% வந்து இந்த முருகக்கல் மதிலான் இருக்குமா கிடக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ நைனாதீவு, எழுவதீவு, அனலதீவுக்கு எல்லாம் வீடு கட்டுறது ஓரளவு அதாவது கஷ்டம்தான், ஓரளவு பரவாயில்லை. ஆகமிஞ்சி போனால் அது ஒரு கிலோமீட்டர் தூரங்கள்லாம் வரும், அதாவது தரையில் இருந்து. ஆனால் வந்து இந்த நெடுந்தீவு என்பது மிகவும் அதிகமான தூரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் மேற்கொள்ள வேணும். அது காற்று காலம்னா இன்னும் கஷ்டம். அப்படி பயணம் செய்தால் இங்கே இந்த வீடுகளெல்லாம் கட்ட வேணும். ஆனால் இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த கூரையில் இல்லாமல் அழிவடைஞ்சு கொண்டு போகுது. திரேசா பவனம்னு சொல்லியிருக்க அந்த வீடு. திரேசா பவனத்தை உரிமையாளர்களாக இந்த காணொலியை பார்த்தா மறக்காமல் கருத்து பதிவு விடுங்கோ, இல்லை அவைகளுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கோ. நாங்கள் இப்போ இந்த வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பாடசாலை இருக்குது, நெடுந்தீவு பவளகிரி மகா வித்தியாலயம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவுக்கு என்ன பெயர்? யாராக்கா? ஐயாவுக்கு எத்தனை வயது? 55 வயது. நீங்கள் பிறந்தையெல்லாம் நெடுந்தீவு தானோ? நீங்கள் இங்கே வந்து பிரதானமாக என்ன தொழில் இருக்குது? இங்கே கூடிய விவசாயம், மந்த வளர்ப்பு, மந்த வளர்ப்புகள்லாம் தண்ணியும் வெள்ளங்களும் சரியான மந்த எல்லாம் பிரச்சனை, கால் நோய், வாய் நோய் வந்துட்டான், கஷ்டமான இதில் இருக்குது. இப்போ வந்து விவசாயத்தில் பெரும்பாலும் என்ன நெல் செய்கிறவையா இல்லை மிரக்கல்? நெல் செய்கிறது, மற்றது வெங்காயம் செய்கிறது. இப்போ சரியான வெள்ளம் போட்டு எல்லாம் அழிஞ்சு விட்டு வயலுடன் சரி அழிஞ்சு சேதம் சேதம் ஏற்பட்டு. நீங்கள் இந்த இடம்பெயர் காலப்பகுதியில் இங்கே இருந்தீங்களோ இல்லை வெளியில் போய் வந்தீங்க? அப்போ நீங்கள் இங்கே இந்த இடம்பெயர்ந்து செல்லவில்லை? இல்லை இல்லை. இங்கே வந்து அந்த தமிழ் மன்னன் வடியரசன் கோட்டை இருக்குன்னு சொல்லினோம், அதாவது அவர்கிட்ட கோட்டையாக இல்லாமல் அந்த அடி அத்திவாரங்கள் இருக்குன்ற மாதிரி கூறினோம். அது இருக்கோம் இங்கே எங்களோட பக்கத்தில் தான் இருக்குது கோட்டைகளில். அங்கே போகணும், கிணவரம் போகணுமா? அது இப்போ போகணும், புள்ளியார் காலம் போகணும். அது அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாத மூதாக்கள் காலத்தில் இருந்த கேள்விப்பட்டிருக்கோம். சரி. இப்போ நீங்கள் இங்கே இருந்து இந்த தொழில், அதாவது அரச வேலைகள் அப்படியெல்லாம் இங்கே எல்லாம் எடுக்கக்கூடிய கூலி வேலையெல்லாம் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்படி இருக்குது. கஷ்டம் தான், இங்கே கஷ்டம் தாங்க இருக்குது, சரியா கஷ்டம். போக்குவரத்து கஷ்டமா இல்லை? போக்குவரத்துக்கு இந்த கொஞ்சம் தண்ணி என்ன மாதிரி இங்கே? தண்ணி இப்போ இங்கெல்லாம் தண்ணி நல்ல தண்ணி இல்லை, எங்கள் ஊர் பக்கம் நல்ல தண்ணி, மண் இல்லை, கோட்டை மண் இல்லை. கிணறு தோண்ட கிணறே நல்ல தண்ணி வருதா? இல்லை, இங்கே வராது. அந்த கோட்டை சைடு இப்போ கோட்டை வெளியே கோட்டை பக்கம் நல்ல தண்ணி வரும். அங்கே மண் வாசம் இல்லை, கல்லுக்கு மண் ஏற்றி போட்டு நாங்கள் தொடங்கிடும். சரி சரி. அப்போ நீங்கள் தோட்டங்கள் செய்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கவர்மெண்டால் அது ஒத்துழைப்பு வழங்கினமோ? அப்படி முதல்ல மண் தந்த அப்படி செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க. எங்களுக்கு 1000 கண்டு வச்சு அப்படி இருந்தால் எங்களுக்கு பரவாயில்ல இருக்கும். அப்படி 300 கண்டு 400 அப்படி தருவாங்க. ஆனால் சொல்லிவினோம் இங்கே இந்த தீவகம் தான் நல்ல சொர்க்கமாக இருந்தது. இப்போ வந்து இந்த ஆக்கள் வந்து இடம்பெயர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி கொண்டு போகுதுன்னு சொல்லினோம். முதல் நீங்கள் எல்லாம் அந்த அதாவது கிட்டத்தட்ட இப்போ 40 இடம்பெயர்வுகளுக்கு முதல்லாம் இது எப்படி இருந்தது? இங்கே இடம்பெயர்வு கஷ்டம் தான், எங்களுக்கு சரியான பஞ்சமும் கஷ்டம், சாப்பிட கஷ்டமாக தான் இருந்தோம். அந்த இருக்கிற வந்து இப்போ 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அப்படி இந்த வந்து இப்படி வந்து இந்த காலத்தில் இந்த அப்படி இந்த நிவாரணங்கள் வந்து சாப்பிட இருந்தது. அதுக்கு முதல்ல இந்தியாவுக்கு போன மாதிரி அப்பெல்லாம் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகலாமோ? அப்படிதான் போகலாம். இங்கேருந்து இந்த ராமேஸ்வர டவர் தெரியும் மாதிரி அது காத்துக்கள் தெரியாது, இல்லாட்டி தெரியுமோ? இல்லை கிட்டு தானே தெரியும்னு சொல்கிறாங்க, அந்த காலத்தில் தெரியும்னு சொல்கிறாங்க. சரி ஐயா, அப்போ நாங்கள் உங்களோட ஊரில் போய் பார்க்குறோம், சந்திக்கிறோம். நீங்கள் மேற்க போனால் பார்க்கலாம், கோட்டை காட்டுவாங்க. மோட்டர் சைக்கிளில் போகலாமோ? மோட்டர் சைக்கிள் நேராக போகலாம். வெள்ள மண்டலாம் சொல்லினா? இல்லை, அது வெள்ளம் ரோட்டுக்கு மெயினில் போகலாம். அப்படி நேராக போக அங்கே கோட்டைக்கு போகும். கோட்டைக்கு போகலாம், கேட்டு போகலாம். நீங்கள் கடையோடைய காத்துக்கலாம். சரி சரி. சரி. இந்த வீதியும் வந்து பார்த்தீங்கன்னா புனரமைப்பு செய்யப்படவில்லை. அதாவது இது எப்போ போட்டான்னு தெரியல. ஃபுல்லாகவே கிடாங்கு பள்ளம் குண்டு குழியும் தான், எங்கேயும் தண்ணி நம்பி ஓட இல்லாத ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட இந்த மோட்டர் சைக்கிளே நிரம்பிடும் போல நடக்குது. இந்த மோட்டர் சைக்கிள் இதுக்கெல்லாம் போயிடாது, நின்றும். ஏன்னா இது வந்து கேர்ள்ஸ் இந்த பைக்குன்னு சொன்னால் டியோ பைக் வந்து ஃபேனுக்கு போனால் இன்ஜின் நின்றும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நாங்கள் கரையிலலாம் வெட்டி எடுத்து போகிறோம். இன்னும் அதிகமாக மழை பெய்தால் இந்த வீதியில் பயணம் செய்யலாது இந்த பைக்கால். இதில் எங்கள்ட உறவுகளால் புது வீடு ஒன்று கட்டியிருக்கிறோம். அதாவது மேல்மாடி வீடு மாதிரி. மேல்தளம் இன்னும் எழுப்பையில் முதல் தளத்தோடு நிற்பினோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முருகக்கல்லை பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்குது, சைவ ஆலயம்.
இந்த ஆலயம் போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த ராமற்ற பாதம் என்று சொல்கிற இடத்துக்கு வாரம். அதைத்தான் உங்களை கொண்டு போய் காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே தான் அந்த குதிரைன்ற லயம் இருக்குன்னு சொல்லினோம். பார்ப்போம் போய். இது ஒரு மிகப்பெரிய ஆலயம் உண்டு. இது என்ன ஆலயம்னு நீ முன்னுக்கு போய் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்ச உறவுகள் இருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கோ. இது வந்து நெடுந்தேவி விநாயகர் ஆலயம் நினைக்கிறேன், ஒரு பெரிய விநாயகர் ஆலயம். அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை இருக்குது. இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் தான் மறக்காம கருத்து படிங்க. நெடுந்தேவி சைவ பிரகாச வித்யாலயம். இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலையெல்லாம் லீவு விட்டுருக்குது. இதால் தான் வடியரசன் வீதிக்கு போகிற பாதை. உண்மையிலேயே எனக்கு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாட்டா எங்கள்கிட்ட காசியப்பம் என்னென்ன ஃபோட்டோ வந்து எங்கள் நல்லூர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுலேயே அடித்தளம் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வடியரசன் கோட்டைன்னு அடித்தளம் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா தான் தெரியும். என்னத்துக்காண்டி பார்க்கணுன்னா இந்த வெள்ளக்காரர் வந்து தான் எங்கள்கிட்ட கோட்டையில் வந்து உடைச்சி தங்கண்ட கோட்டையில் காட்டினவையல். இதில் பாருங்க ஒரு புதுசாக போயிட்டு இருக்கு, குடிகால மேய்ச்சபடி. அவையல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி அழகா நாங்கள் வரும்போது எங்களுக்கு சொன்னவையல் இந்த வடியரசன் கோட்டையை போகிறதுன்றது நீங்கள் வந்து ஒரு மிகவும் பெரிய ஒரு சவால். அண்டு என்ன காரணத்துக்கு ஆடினா சரியாக நம்ம தண்ணி நிற்கிதாமன்னு சொன்னவையல். ஆனால் நான் சொன்னால் நான் பார்க்காமல் எப்படி போக மாட்டேன், நடந்துட்டாலும் பார்த்து தான் போகணுன்னு வந்தேன். கூகுள் மேப்பை நம்பக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கு ஒரு சரியான உதாரணம். அங்கே ஹரிகரனுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். சுற்றி கொண்டு போய் காட்டுது கூகுள் மேப். இதோட சின்ன தூவியன் இருக்குது. அது நம்ம கோயிலோ இல்லை என்னோட தெரியாது, இதில் தூவியன் இருக்குது. இந்த தூவியை பற்றி அது தெரிஞ்ச உறவுகள்லாம் மறக்காம கருத்து ஒன்று பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்டாரவணி எங்கள் முல்லைத்தீவு, அதாவது வன்னி நிலப்பரப்பை ஆண்ட பண்டாரவணிய மன்னனோட கோட்டை வந்து முத்தையங்காட்டு காட்டில் இருக்குன்னு சொல்லினா நாங்கள் அதுக்கு ஒரு ஆள் கேட்டுறாங்க. அவை இந்த மலையல் முடிய கொண்டு காட்டுறோம்ன்ற மாதிரி சொன்னவே அது உண்மையாக பொய்யோன்னு தெரியாது. இருந்தால் அதை பார்க்குறது ஒரு நல்லா இருக்கும். காலையே மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி என்று. இந்த இடங்கள் ஃபுல்லாகவே முருகக்கெல்லாம் நல்லா இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. வடியரசன் கோட்டைக்கு போகிற பாதையாக இந்த வெள்ளக்காரர் வந்து எங்கள்ட கோயில்களை உடைச்சவங்க உங்களுக்கே தெரியும். எங்கள்ட கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் உடைச்சி தான் தங்கண்ட கோட்டையில் கட்டினது. இதான் வடியரசன் மன்னன் அடித்தளம் இருக்குது. கோட்டையில பெருசாக இருந்திருக்கும். இப்போ வந்து அடித்தளம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டடம் இருந்திருக்கு. இதெல்லாம் உடைச்சி எடுத்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்களா தெரியும், இதில் இந்த கட்டடம் இருந்ததுக்கு அடையாளம் இருக்குது. இப்போ நாங்கள் இதால் தான் போய் போகிறோம். இதால் ஏறக்கூடிய மாதிரி இந்த படி அமைப்பு எல்லாம் இருக்குது. எல்லாமே இந்த முருகக்கல்லால் தான் செய்ய இருக்கிறோம். அதாவது மேல் தளம் மட்டும்தான் இருக்குது. இது வட்ட ரவுண்டாக இருக்குது. இதை பார்த்தாலும் இந்த இடத்த வேறு இடத்த கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதாவது இது அரண்மனைன்ற தளமண்டு நினைக்கிறேன். மேல் தளமணிங்க. இதில் இந்த ரவுண்ட் ஷேப்பை பாருங்கோ, இந்த முருகக்கல்லால் செதுக்கி வச்சிருக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயாக்கு என்ன பேர்? கீரீஸ்வரர். நீங்கள் பிறந்தெல்லாம் நடந்ததுதானோ? நீங்கள் பிறந்த, அதாவது உங்களுக்கு நினைவு காலப்பகுதியில் இந்த கோட்டை எப்படி இருந்தது? இது எனக்கு பிறந்து எந்த அறிவிலேயே இப்படியே இருக்கு. இதே மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்ததுலேயே இப்படியே இருக்கு. இந்த கோட்டையெல்லாம் வெள்ளக்காரர் உடைச்சி கொண்டு போய் காலமே உடைச்சிட்டு அங்கே போல இருக்கு. சரி. இப்போ இது என்ன மாதிரி ஆக்கள் இப்போ வந்து பார்க்குறது அப்படி வந்து பார்க்குறாங்க. இப்போ
இது அந்த மற்ற பாகங்கள் வேறங்க இருக்கிற மாதிரி இந்த கோட்டையின் மற்ற அந்த மதில் சுவர்கள் அப்படி அது இந்த கோட்டை மாதிரி அங்கே ஒரு கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது வெள்ளக்காரட்ட கோட்டை. நாங்கள் இருக்கிற இந்த கோட்டையின் மதில் சுவர்கள் அப்படி அது இது மட்டும்தான் இருக்கு. இது கோயில் இது சம்மந்தப்பட்ட கோயில்கள் அப்படி ஒன்றும் இல்லையா? ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இந்த பகுதியில் வாழ்கிறீங்க இந்த கோட்டையடியில்? அதான் இந்த வீடு, அதுக்கு அடுத்த வீடு. எத்தனை வயது உங்களுக்கு? 51, 74. 74 பிறந்த நீங்கள். இங்கே என்ன தொழில் செய்கிறீங்க நீங்கள்? இப்போ நான் பேக்கரி ஒன்று வாடகைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். அந்த பேக்கரி இப்போ பிஹெச் கொஞ்சம் வேலை இருக்கிற நடத்தினபடியா இப்போ வேலை நடக்கும். இங்கேயால கடை தொழிலோ? இங்கால கடல் அங்காலாம் செய்கிறேன். இது ஃபுல்லாக நெல்ல தண்ணி. நல்ல தண்ணி அங்கால ஃபுல்லாக நெல்ல தண்ணி. நல்ல தண்ணி கடற்கரையில் இந்த தண்ணி சும்மா சொட்டு குடிச்சு பாருங்க. இதுதான் ஒரிஜினல் தண்ணி, கடலுக்கு பக்கத்தில் இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ இங்கே தண்ணிக்கு குடி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. ஏரியா நல்ல ஏரியா. அப்போ தோட்டங்களெல்லாம் செய்கிறீங்க நீங்கள்? தோட்டமெல்லாம் செய்வாங்க, மாறிக்கு செய்வாங்க, மழை காலம் இனி தான் செய்வாங்க. சரி சரி சரியா. நன்றியா. நன்றியா. இந்த கோட்டையெல்லாம் எப்படி இருந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இந்த வெள்ளக்கார உடை காட்டி இதெல்லாம் உடைச்சி கோயில்களை உடைச்சி தான் தங்கண்ட கோட்டையெல்லாம் காட்டினது தங்கண்ட பாதுகாப்புக்காக. இதில் பாருங்கோ ஒரு குடிசை வீடு இருக்குது. இந்த வீட்டில் வாழ்ந்த அனுபவங்கள் தான் மறக்காம கருத்தை பதிவிடுங்கோ. ஆனால் இப்போ இந்த வீட்டில் ஆக்கள் இல்லை. இங்கே இந்த தேங்காயல் பிடிங்கி பார்க்கறது தான் ஆக்கள் வரியினம். இதில் பாருங்க மண்ணால் எல்லாம் சோறு காட்டி குசுனியாக இருந்திருக்கணும். இல்லை இப்போ ஆக்கள் இல்லை. இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா மட்ட குதிரை இனம் என்று சொல்கிற குதிரை இனம் வந்து நெடுந்தீவில் தான் யாழ்ப்பாணத்திலே குதிரை இருக்குன்னு சொல்லுவார்கள். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து சிவன் கோயில் பார்க்குறதுக்கு தெரியும் உங்களுக்கு. அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளவு ஒரு நட்பிருந்தன்னு சொல்லி அதாவது மன்னர் கால பகுதிகளில், அதாவது இந்த பொன்னியின் செல்வன் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இது அம்மா பாருங்க இவ்வளோ வெள்ளத்துக்கு போராட்டம் நடந்து. பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து ஸ்ரீலங்காவில் தான் வந்து அதிகமாக இருப்பார், ராயராய சோழன். அதுக்கு பிறகு அந்த நாட்டுக்கு வந்து உள்ள கிளர்ச்சி தொடங்க போகுதுன்னு சொல்லித்தான் இங்கே நாங்கள் போவாருன்னு அந்த படத்தில் அந்த வரலாறை பார்க்கக்கூடிய இருந்தது. நியத்தில் அப்படி நடந்ததோன்னு தெரியலை. நியத்தில் நடந்தது தான் படமாக்கிறேன்னு சொல்லியிருந்தவையல். அப்படித்தான் இங்கே வந்த இடத்துல அந்த சோழர் காலத்தில் வந்து சிவன் கோயில்களை இங்கே வழிபடுறதுக்காக உருவாக்கியிருந்தவையல். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே சோழர் காலத்து சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த சோழர் காலத்து சிவன் கோயில்னு சொல்லி எங்கள்ட வட்டுக்கோட்டையிலேயும் ஒரு சோழர் காலத்து சிவன் கோயில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் ஒரே ஒழுங்குல இருக்கும். அந்த நவக்கிரகங்கள் அநேகமாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக தான் இருந்துக்கிறது. ஆனால் அந்த கோயிலில் மட்டும் நவக்கிரகங்கள் வரிசையில் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து சோழர் காலத்து சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த சோழர் காலத்து சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புனரமைப்பு செய்யாமல் அப்படியே இருக்குது. அந்த கட்டிடம் சிதைவிட்டு அப்படியே இருக்குது. அதாவது சோழர் காலத்துக்கு பிறகு வந்த ஒல்லாந்தர் போர்த்துகேசர் இதுகளை சேதமூட்ட தேவையில்லை இன்னொன்று தெரியலை. மூலஸ்தானத்துக்குள்ள ஒரு சிறிய கல் மட்டும் தான் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ஹனுமன் வந்து இந்தியாவில் இருந்து இந்த சஞ்சீவி மலையை காவி ஏறும்போது அவர் தள்ளாடி வந்து கால் வச்ச இடம், அந்த மலையை வச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னாரில் தள்ளாடி என்ற ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் தள்ளாடி. அந்த இடத்துல வச்சதாகவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகள் கடித்த ஆக்களுக்கு விஷமேறாதன்னு கூறுவார்கள். அது உண்மையாக போய் கொண்டு எனக்கு தெரியலை. இப்போ நாங்கள் போகிறது வந்து ஒரு கால் தடம் பார்ப்பதற்கு. அந்த கால் தடம் பார்த்தீங்கன்னா சிவனண்டையன்னு சொல்லுகிறார்கள், ஹனுமனண்டையன்னு சொல்கிறார்கள். நாங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஊர்க்காரரை விசாரிச்சு பார்ப்போம் ஆட்டியண்டு. இந்த ரோட்டில் நாங்கள் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவான வீடு வந்து பாவனையில் இல்லாமல் தான் இருக்குது. இந்த முன்னுக்கு பாருங்கள் ஆக்கள் வந்து இந்த நிற்கிறதுக்கு எல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் பழங்காலத்தில் செய்யப்பட்ட அந்த கம்புகளால் செய்யப்பட்ட கம்புன்னு சொல்லி மரத்தால் செய்யப்பட்டது இருக்குது. மற்ற இங்கேருந்து இந்த கல்விக்காகவும் மற்ற வேலை வாய்ப்புக்காகவும் இடம்பெயர்ந்து போன ஆக்கள் அதிகம்னு சொல்லுவார்கள். இதில் இந்த நீர்களை ஏந்துவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த கேணியல் செய்திருக்கணும். இப்போ மழை காரணமாக இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வருது ரோட்டுக்கு, இந்த மாடு ஆடுகள் குடிப்பதற்காக. மற்ற நெடுந்தீவில் ஒரு தண்ணி தட்டுப்பாட்டு காலப்பகுதியில் இந்த குதிரையில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுத்ததாக நான் ஒரு செய்தி முதல் பார்த்தேன். அது 4-5 ஆண்டுகள் வரும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான பழங்காலத்து வீடுகள் சிதைவிட்டு தான் இருக்குது. அந்த மேல் தளங்கள் இல்லாமல் அடி அத்திவாரங்களோட தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த குதிரை லயம் அந்த கால் தடம் பார்க்குறதுக்கு போகிறோம். பாதை கொஞ்சம் அப்படியும் இப்படிந்தான்.
இங்கே இந்த முருகக்கல் மதில் இருக்கிறதால குழப்புது. என்ன நான் இப்போ 4-5 வருஷம் இங்கே வந்து அப்போ அதால் வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் அப்படி அந்த மட்டை பிடிக்க முடியாமல் கிடக்குது. இதில் பாருங்க ஒரு கன காலத்து வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு மதிலெல்லாம் உடைஞ்சி போயிருக்குது. நாங்கள் வந்து மாறி விட்டோம். அது வந்து இதுக்குள்ளால போகணுமா, இதுக்குள்ள மோட்டர் சைக்கிள் விட்டுட்டு தான் போகணும். இதுக்குள்ளாலாம் போகணும். என்னென்னா தண்ணியை பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ வந்து மழை காலம் பண்ணுறதால எல்லா இடம் தண்ணி நிற்கிது. தண்ணி நின்றா பிரச்சனைனா பாம்புகள் இல்லாடிச்சா சந்தோஷம். இதெல்லாம் இந்த பாதம் இருக்குது பாருங்க. பாதம் இப்போ தண்ணிக்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதோன்னு தெரியலை. இதெல்லாம் இதான் அந்த பாதம். இதில் பாருங்க, இதான் அந்த பாதம். இப்போ நான் கிட்ட போகல, ஏன்னாண்டா கரியரனுக்கும் வீடியோ எடுக்கணும். அப்போ அதால் நான் கிட்ட போனால் கிளங்கிடும். இப்போ இந்த பாதத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த பக்கத்தில் அப்படியே போகிறோம். எங்கே போகிறோம்னா இந்த குதிரை லயம் பார்க்குறதுக்கு. குதிரை லயம்ண்டு அது சொல்கிறது வந்து அந்த ஒல்லாந்தர் வந்து இங்கே இந்த குதிரையை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை கட்டி வைக்கிறதுக்காக இந்த இடத்த வச்சுருந்தது. அதாவது தங்கண்ட போக்குவரத்து தேவைக்காக இந்த குதிரையை பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்த குதிரைகள் வந்து பாதுகாப்பு கருதி ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சுருந்தார். அதை அந்த என்னென்ன இப்போ உங்களுக்கு காட்டுறது போய்கொண்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளத்திலான் இருக்குது. இது வந்து பாலமரம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாலப்பழம் பிடுங்கி சாப்பிடுவோம். அந்த பாலமரம் இங்கே ஒன்று நிற்கிது. உண்மையிலேயே இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொருத்தர காணிக்கலாலேயும் தான் நாங்கள் பூந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த குதிரைலயம் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து பிரதான வீதி எதுன்னு எங்களுக்கு தெரியலை. எல்லா இடம் இந்த மலைகண்டத்தால் கஷ்டம். இந்த எப்படி தண்ணி குளிர்றது கரியறன், இந்த இடத்துக்கு தண்ணி சும்மா ஜில்லுன்னு குளிருது. என்ன இந்த ஆலமரம் நிற்கிறதால இதுக்கு வெயில் விளையலை. அதே அங்கால பார்த்தீங்கன்னா சுடுகுது தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த குதிரை லயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ செருப்பையும் கழட்டி விட்டு போயிடாத மிதந்து கொண்டு ஓடிடும். வழுக்குது. தண்ணி நிற்க இந்த கீழே இருக்க இந்த புல்லுகளெல்லாம் அழுகி காலை வைக்க வழுக்குது. இதான உள்ளாந்துட்டு அந்த குதிரை லயம் ஒரு நீளத்துக்கு போகுது பாருங்க. அப்படியே கிட்டத்தட்ட இது ஒரு 150-200 மீட்டர் நீளம் வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை குதிரை கட்டி வச்சிருந்தா வேண்டியது தெரியல. இதில் எல்லாம் அந்த தங்கண்ட பேர் அதில் எழுதிக்கலாம். பேனு, ஜெனா, கேடிஎஸ்லாம் எழுதி கிடக்குது ஒரு பேர்கள். இதெல்லாம் அழிவடைஞ்சோண்டு அப்படியே போகுது. இப்போ நாங்கள் குதிரை லயம் பார்த்துட்டு இதால் வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலயத்தின் கோபுரம் கட்டி கொண்டு இருக்கணும். இங்கே இந்த கோபுரம் கட்டுறன்றா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னாடா இந்த கல்லுகள் சாமான்கள் கொண்டு வரன்றது. அப்படி ஒரு ராஜகோபுரம் கட்டி கொண்டு இருக்கணும். அதோட இந்த சுத்து மதில் பார்த்தீங்கன்னா பழையங்காலத்து மதில். இது வந்து நெடுந்தீவு கந்தசுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தின் உறவுகள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இங்கே வந்து வளமையாக பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் கட்டுவதற்கு இப்போ யாழ்ப்பாணத்துக்கு 5 கோடி ஏண்டா இங்கே கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட முடியும், டபுள் மடங்கில். இதில் பாருங்கள் வளர்ப்பு பண்டி நிற்கிது. இந்த வளர்ப்பு பண்டிக்கு தாக்கி இங்கே ஒரு பெண்மணி வந்து மரணம் சம்பவிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் இதில் வந்து அன்னையாக்கள் விலை போட்டு மீன் பிடிக்கணும்.
என்ன மீன் என்ன இது அண்டா இது நல்ல தண்ணியோ கடை தண்ணியோ ஆ என்ன எப்படிப்பட்ட மீன்கள் அடுத்த நான் போடலையே கரைக்கு தான் போட்டேன் நீங்கள் 3 பேரும் காணுமோ அந்த பேக் எங்க கிடக்கே சரி ஓகேண்ணா ஓகே இதில் ஒரு பாடசாலை இருக்குது இந்த பாடசாலைக்கு பேர் வந்து நெடுந்தீவு சீக்கிரியா பள்ளம் ஆத்தாக்கா பாடசாலை இது இப்போ பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ வந்து கடல் காற்று காரணமாக அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அதால் வந்து ஆட்கள் வந்து குளிக்கிறதே கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளோட இருக்குது நல்ல ஒரு வெள்ளமண் கடற்கரை இப்போ நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புறாக்கூடு ஹாஸ்பிட்டல் அடியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உறவுகளில் வீடுகள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க நாங்கள் காட்டிக்கொண்டு போகிறோம் இந்த இடத்துல வாழ்ந்த உறவுகள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க இதெல்லாம் வீடு கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது இல்லை எவ்வளோ காலத்து வீடுன்னு தெரியாது கனகாலமாக இருக்கும் இதுலேயும் ஒரு பாடசாலை இருக்குது இந்த பாடசாலையை பற்றி தெரிஞ்ச உறவுகள் தான் மறக்காம கருத்து பதிவிடுங்க பாடசாலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது சர்ச் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா கொடிவேல் அறிவாலயம்ன்ற ஒரு டியூஷன் இருக்குது இதில் இப்போ புது வீடு கட்டி கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் போகிறது வந்து பெருக்கன் மரம் பார்க்குறதுக்கு இந்த பெருக்கன் மரம் மன்னாரில் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா புங்குடுதிலே ஒரு மரம் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பெருக்கு மரம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மரத்துக்கணி அடிக்க வந்துட்டோம் இந்த ரோட்டு இப்போ வந்து உப்பு அதாவது மழை காலத்தில் வந்து இந்த உப்பை வராதுங்க பார்ப்பதுக்கு மழை இல்லாத காலங்களில் வந்தீங்கன்னா சந்தோஷம் ஏன்னா கடும் வெள்ளங்கள் நிற்கிது அதால் வாகனங்கள் போக்குவரது கொஞ்சம் சிக்கலாக கிடக்குது இப்போ வந்து பெருக்கு மரத்துக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த பெருக்கன் மரம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்கணும்னு தெரியல இப்போ மரத்துக்குள்ள போகிறோம் மரத்துக்குள்ள போட்டு வர்றோம் ஒரு 10 பேர் போகலாம் 10 பேர் நிற்கலாம் அங்கால பக்கம் இதுக்கெல்லாம் போகல இல்லை இதுக்கெல்லாம் போகல அது நினச்சி இதுக்கெல்லாம் போகலாம்னு சொல்லி ஒரு 10 பேர் நிற்கலாம் இதுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி போகலாம் மழையண்டா வந்து நிற்கலாம் இதுக்குள்ள மிரந்துக்கணி வந்துடுறாங்க பார்த்தா இங்கே ஓடையில் அந்த மோட்டர் சைக்கிள் இது வந்து லேடிஸ் ஓடுற மோட்டர் சைக்கிள்ன்றதால தண்ணி வந்து அந்த ஃபேனுக்கு போனால் நிற்கிது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு நடந்து தான் போகிறோம் எங்களுக்கு நட புதுசு இல்லையே எங்களோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ தூரமெல்லாம் நடந்து போகிறோம் நாங்கள் புறக்கே மோட்டர் சைக்கிளையும் பிறக்கல சைக்கிளையும் பிறக்கல காலோடு தான் வந்து நாங்கள் ஏங்க நெடுந்து வாங்க இது ஒரு சுற்றுலா தலமுங்க யாழ்ப்பாணத்திலேயே பிரசித்தி வைத்த ஒரு சுற்றுலா தலம்ண்டா நெடுந்தீவை சொல்லலாம் ஏன்னா கண்ணு கட்டின தூரம் மட்டும் தண்ணியை தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக இல்லாது இப்போ இந்த அங்கே பள்ளங்கள் இருந்தாலும் முடிஞ்சு இல்லாத இப்போ இந்த போட்டை மிஸ் பண்ணால் நாங்கள் இதோட திரும்புகிறோம் இன்னொரு காணொலியில் நாங்கள் மருதுக்கண்ணி உங்களுக்கு காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வளர்கிற கல் பார்க்க போகிறோம் இதிலெல்லாம் புது வீடு எங்கள் உறவுகள் கட்டி கொண்டு வைக்கணும் இந்த வீடுகளில் இருந்த எங்கள் உறவுகள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த நெடுந்தீவை விட்டு சில வேறு இடங்களில் இருக்கிற நீங்கள் உங்களோட ஊரை எவ்வளோத்துக்கு இப்போ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதாவது பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ இதில் ஒரு ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தடியில் அந்த வளர்கிற கல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாடசாலை இருக்குது
நெடு சுப்பிரமணிய வித்தியாலயம்னு சொல்லி இதில் பாடசாலை இருக்குது. இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் தான் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளர் கல்றத்தை அடிக்க வந்துட்டோம். இந்த வளர்கள் உண்மையிலேயே கல் தெரியும், நிலத்துக்கு இருந்தால் தான் வளரும். ஆனால் இந்த கல் வெளியில் வந்து வளருதுன்னு சொல்லிடணும். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கோ இந்த வெள்ளக்கல், அதாவது பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு அதாவது ஒரு கலசம் மாதிரி ஒன்றும் இந்த இடத்துல இருக்குது. இதில் அருள்மிகு முருகன் தேவஸ்தானம் ஒன்று இருக்குது, முருகன் கோயில். இப்போ எல்லா இடமே வெள்ளத்தால் தான் சூழ்ந்துருக்குது. இதெல்லாம் பாருங்க, பிரதான வீதி இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடிசை வீடுகள் இருக்குது, இன்னும் இருக்குது. அதேமாதிரி அங்கே உறவுகள் இருக்கு. நம்ம நினைக்கிறேன் ஆக்கள் வீடு கட்டிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் முடியலை. இதெல்லாம் ஆலமரம் சூழ்ந்து இருக்குது. இந்த இடத்தால எல்லாம் உங்கள் உறவுகள் ஓடி திரிஞ்ச அனுபவங்கள் தான் மறக்காம கருத்தை பதிவிடுங்க. வணக்கம் அம்மா. டூரிஸ்ட் வந்து குதிரை பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம், கோட்டை பார்க்கலாம், குயிண்டா கோட்டை பார்க்கலாம், விடியரசன் கோட்டை பார்க்கலாம், 40 அடி மனுஷன் கால் பார்க்கலாம். பார்த்தீங்களா? அது 40 அடி மனுஷன் காலம் இல்லை அனுமண்ட காலம்? அது 40 அடி மனுஷன் கால். அந்த கிணத்தடியில் பார்த்தீங்க. ஓ ஓ, அது வந்து இது அனுமாண்ட காலில் ராமட்ட காலம் மாதிரி சொல்லிக்கணும். இல்லை, அது வந்து 40 அடி மனுஷன் கால்லாம் இஞ்சி ஒரு கால் இருந்தால் அதை அடிச்சு விட்டாங்க. இது என்னண்டா, நீங்கள் இந்த மதில் உங்களுக்கு எந்த காலத்தில் தெரியும் இப்படி மதில் இருக்குன்னு சொல்லி? இந்த வேலி நாங்கள் புறக்கைக்கே கட்டியிருக்கோம். நீங்கள் புறக்கைக்கே இருக்குது? அதுக்கு முதல் பட்டை ஆக்களே கட்டியிருக்கணும். நாங்கள் புறக்கேண்டா எனக்கு இப்போ 73 வயசாகுது. நாங்கள் புறக்க முதலே இந்த வேலியால் வச்சு தான் தோட்டம் செய்தவை. வரகு, சாமி, மொண்டி விதைச்சவை. எங்கட தாத்தா, அம்மாடைய அப்பா, அப்பாடைய அப்பா எல்லாருமே நடந்தீங்க. ஓ, எல்லாருமே நடந்தீங்க தான். அவைகளெல்லாம் தானிய வகையெல்லாம் இங்கே தான் இந்த வேலிகளை கட்டி கட்டி செய்தவை. பிறகு இப்போ இருக்கிற நவீனத்தில் அவங்களெல்லாம் கொண்டே அள்ளி கண்டே வீட்டை கட்டிட்டாங்க. காணிகள் எல்லாம் மொண்டி விதைச்ச காணிகள்லாம் போயிடுச்சு வேலியில். அப்போ இப்போ என்ன இங்கே நீங்கள் இப்போ செய்கிறீங்க? காடு வளர்ந்து கிடக்கு. இப்போ நாங்கள் செய்கிறோம் பனங்கொட்டை கிடாக்கு போட்டு கிழங்கு கிண்டுவோம். அம்மா வந்து பனங்கொட்டான் கொண்டு போய் கொண்டு வந்தவா. அப்போ நாங்கள் கேட்க ஓமண்டவா. மற்றது தென்னை மரம் இருக்குது. மூதாக்கள் வச்ச தென்னை மரம், ஆறு தாத்தா வச்சது, அப்பா வச்சது, அப்படி வச்ச தென்னை மரங்கள் இருக்குது. அதில் பிரயோசனம் இருக்குது. அதுக்கு விழு மட்டும் எடுக்கலாம். இப்போ நீங்களும் வச்சுட்டீங்க தென்னை மரங்கள்? நாங்களும் வச்சிருக்கோம். இப்போ இது எந்த இடம் நெடுந்தீவு? கிழக்கு 15ஆம் வட்டாரம். இதுதான் 15ஆம் வட்டாரம். இன்னும் தொங்கல் கிடக்கு. எங்கே போகணும்? அந்த குயின்டா இருக்குதான் டவர், அதுதான் தொங்கல். இந்த 15ஆம் வட்டாரத்தில் தொங்கல். அது சரி. அப்போ இந்த இடம்பெயர்வு காலத்தில் இங்கே எப்படி இருந்தது இந்த ஊர்? நீங்களும் இடம்பெயர்ந்து போனீங்களோ? நாங்கள் இடம்பெயர்ந்து போயில கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தவை. பிடிப்பி அதே கப்பலால் திருவண்ணாமலையிலேருந்து எங்களுக்கு குறைவான சாப்பாடுகளை கொண்டு வந்து தந்து, கூடிய பாகம் இல்லாமல் குறைஞ்ச பாக சாப்பாடுகள் எல்லாம் வந்தது. இப்போ நாங்கள் அதை சாப்பிட்டு எங்கட தானிய வகை, கிழங்கு ஒடியல் வகைகள் இருந்தால் தானே அதுகளையும் சாப்பிட்டு நாங்கள் இடம்பெயரையில் இங்கே தான் இருக்கோம். இங்கே இப்போ 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வுகளுக்கு முதல் வந்து இங்கே எத்தனை குடும்பம் இருந்தது? இந்த 90ஆம் ஆண்டுக்கு முதல் நெடுந்தீவுக்கு ஃபுல்லாகவே அப்படி தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ குடும்பம் இருந்திருக்குமெண்டு? அது எனக்கு கிழக்கே இருந்து மேற்க போக எவ்வளோ குடும்பம் இருக்குன்னு சொல்லல. அது நாங்கள் என்ன டிஎஸ்சியில் பார்க்கணும், அதை சொல்லலாம். நாங்கள் இப்போ எங்கட வட்டாரத்தில் ஒரு 100 குடும்பம் இருந்தது 15ஆம் வட்டாரத்தில். இப்போ குறைஞ்சது ஒரு 25 குடும்பம் இருக்குது. மிச்சமெல்லாம் அங்கே எட்டிக்கு போயிடுச்சு. மேற்குக்கு மத்திக்கு. மத்திக்கு ஜெட்டி மத்தியோ? எட்டின்னு கிழக்கு தானே, கிழக்கு மத்தி தானே. அதுக்கு சரி சரி. என்ன தொழில் வாய்ப்பு வேலைகளுக்கா? வாய்ப்பு நீ போக்குவரத்து, பள்ளிக்கூடம், இந்த எங்கட உள்ளெல்லாம் காலால். பள்ளிக்கூடம் வந்து எங்கள் யாழ்ப்பாணம் போயிடணும் இந்த மாதிரி சொல்லிக்கணும்.
இப்போ உள்ளவே யாழ்ப்பாணம் போயிடும் முந்தி மகா வித்தியாலயம் இதில் ஏஎல் மட்டும் ஏஎல் மட்டும் எங்களோட பிள்ளைகளெல்லாம் ஏஎல் இங்கே தான் படித்தவை கேம்பஸுக்கு பட்டதாரி. ஆனால் இங்கே பெரும்பான்மை வீடுகள் எல்லாம் கைவிடப்பட்ட மாதிரி தானே இருக்குது. அதானே சொல்கிறேன் 100 குடும்பத்துக்கு கூட இருந்தால் எல்லாம் விட்டுட்டு போயிடணும். ஏன் இந்த பழங்காலத்து வீடு எல்லாமே அப்படி கைவிடப்பட்டிருக்கு எல்லாமே உடைஞ்சு போய் பட்டனா நவீனத்தை தேடி கரண்ட் வசதி இப்போ தான் வந்தது. எத்தனை நம்ம கரண்ட் வசதி வந்தது இங்கே? கரண்ட் வந்தது 2015-14. அதுக்கு மேலே கரண்டே இல்லை இங்கே. அதுக்கு மேலே கரண்டே இல்லை. அப்போ இன்னொன்று இருக்குங்க கரண்ட். அதான் பிரச்சனை. அப்போ எல்லாம் வெளிச்சத்துலாம் இருந்தா நீங்கள் விளக்கு வெளிச்சத்தில் அப்போ 14-15 தான் கரண்ட் வந்தது. சோலார்கள் ஜெனரேட்டர்கள் இங்கே இருக்கிற எல்லா வட்டாரத்துக்குமே 14-15 இல்லை மற்ற வட்டாரங்களுக்கு முதலே வந்துட்டு முன்னுக்கு இருந்த வட்டாரத்துக்கு முதலே வந்துட்டு இப்போ ஓண்டு இந்த மத்தியில் இருக்கு எங்கட ஆஸ்பத்திரி ஜெனரேட்டரில் தான் ஓடுனது. அப்போ அந்த இப்போ இன்ஜின் ரூம் இருக்கிற இடத்துல ஜெனரேட்டர் வச்சு பாவிச்சது அது ஒரு பகுதிக்கு. மற்றது ஆஸ்பத்திரியில் ஒரு இன்ஜின் வச்சு பாவிச்சது ஆஸ்பத்திரி. அப்படியே அந்த சின்ன சின்ன இடமா அங்கே இருந்தது. இப்போ தான் பெருசாக வந்து முழு பெரிய இன்ஜினை கொண்டு வந்து விட்டுருக்கணும். உங்களுக்கு இப்போ 2016-15 பிறகு தான் எங்களுக்கே வந்தோம். இங்கே கிழக்கு என்ன கிழக்குக்கு வந்த 15ஆம் வட்டாரத்துக்கு. அப்போ நாங்கள் இங்கே போவோம் கரண்டை தட்டி தான் போவோம் எங்கட உள்ளிகள். சரியம்மா உங்களை நேரம் முதக்கி கதைச்சதுக்கு சந்தோஷமே. நன்றி நன்றி. நீங்கள் கடைசி மட்டும் உங்களோட பேர் சொல்லல. என் பேர் ராமபிள்ளை அம்பிகாவதி. சரியம்மா எங்க ஓமசா கொடுங்க அண்டவாடு ஓடி வந்து பெருக்கு மரம் போட்டி எடுத்தான். அம்மா பார்த்தீங்கன்னா குசினி வந்து இந்த மண்ணால் தானே செய்து வச்சிருக்கிறா. கரிகரன் வந்து வேலியிலாண்டு எட்டி பார்த்துட்டு கேட்க அம்மா சொன்னவ போய் பாருங்க உண்டு இந்த இந்த கதவுக்கு பாருங்க அவன் வேலிக்கு போட்டிருக்க தூண் வந்து மரத்தால் போட்டிருக்கணும். அம்மாண்டா வீடே கனகாலத்து வீடு. இதில் பாருங்க களிமண்ணும் சீமெந்து சுதைக்கு மேலே களிமண்ணால் பூசி இருக்கிறா. அந்த உடஞ்சிலேருந்து கொட்டுன்றதுக்கு பூசி இருக்கிறா. உங்களோட வீடு எத்தனை காலம்? 100 வருஷத்துக்கு கூட. உங்களோட அப்பா கால பகுதி வீடு அப்பா கட்டினா இல்லை அப்பா அப்போ 150 வருஷத்துக்கு கூட உங்கள்ட கணவற்ற அப்படின்ட்டு ஒரு 100-150 வருஷம் வரும். அவருக்கு இப்போ 75 வயசு இருந்தா. அப்போ இப்போ அவனுடைய அப்பா 30 வயதில் கல்யாணம் செய்திருப்பாருண்டா அவர். இல்லை இவருக்கு 15-16 வயசில் கட்டின வீடு. எங்களோட அப்பா மனுஷனுக்கு 15-16 வயதில் அத்திவாரம் 100 வருஷத்துக்கு கூட. சரி அரவாசியில் கட்டி கிடந்தது. இந்த பிள்ளைகள் வளர்ந்தா போகிறாரு கட்டிடத்தை கட்டி கோபிசத்தை அதுவும் ஓலியாலேருந்தே இப்போ நான் தான் ஓடு போட்டுருக்கேன். அப்போ கட்டிக்காரி தான். ஏன்னப்பா நீங்கள் இடம்பெயர்ந்து போகாமல் இங்கே இருக்கிறீங்க? பிறந்த மன்னடாப்பா தாய்நாட மறக்கக்கூடாது. அதுக்காக இருக்கிறீங்க. வீடு இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா போ அப்படிதான் நம்ம சொல்லிட்டு எல்லாரும் வெளிநாடு போடுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெட்டியிலேருந்து அதாவது அகலம் இந்த நெடுந்தீவிண்ட அகலம் முடிவுக்கு வந்துட்டோம். நீ இந்த பக்கத்தால் அப்படியே போனால் கச்சாதீவு போகலாம். நாங்கள் இந்த கரையால் தான் போய்கொண்டிருக்கோம். அதாவது போட் இருந்தால் தான் போட்டில் போகலாம் கச்சாதீவுக்கு. நான் சொன்னேன் இங்கே தான் எப்படின்ட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுலேயே ஒரு வளர்ப்பு குதிரை பார்த்து நாங்கள் இன்று வரைக்கும் இந்த காட்டில் நிற்கிற குதிரை ஒன்றும் பார்க்கல. பார்ப்போம் அப்படி வீடியோவில் தெரிஞ்சா. வேறு இந்த குயின் ஷவருக்கு போகிற பாதை வந்து எனக்கு முதல் நான் போய் நல்லா அழகாக இருந்தது. இந்த 2 பக்கம் ஒரு மரம் பச்சை பசையில் இருந்தது. இங்கெல்லாம் இந்த ஆட்கள் குளிக்கிற கிணறுகள் வந்து கட்டி கிடக்கு. ஆனால் வந்து இப்போ பாவனையில் இல்லையான்னு நினைக்கிறேன். எல்லாம் கனாலது வீடுகள் இந்த ஓட்டக்கல்லுகள் மாதிரி இருக்கு. அமைப்புகளை பார்த்தாலும் தெரியும். இந்த ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிறதான் அந்த பெரிய மரம், பெரிய ஆலமரம். இது இந்த ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிறதான் அந்த பெரிய ஆலமரம். இதே மாதிரி தான் அனலையிலேயும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இப்போ இந்த ஆலயத்தை சுற்றி வெள்ளத்தால் தான் மூழ்கி இருக்குது. ஆலமரம் கோயிலுக்கு சுற்றி வர தண்ணியாக நிற்கிது. இதில் இந்த அதாவது இந்த குயின்ஸ் டவர் என்று சொல்லப்படுற இந்த கோபுரத்துக்கு நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட வீடுகள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் இதால் போய்கொண்டிருக்கிறோம். யாருமே இல்லை, நானும் கரியரும் மட்டும்தான் போய்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வீடுகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த ஆக்கள் எல்லாம் இந்த கல்விக்கும் தொழிலுக்காண்டியும் இங்கே இருந்து நகரங்களை தேடி சென்றமைய காரணமாக இங்கே வந்து ஆக்கள் இல்லை. முதல்ல அதாவது இடம்பெயர்வுகளுக்கு முதல் இந்த பிரச்சனைகளுக்கு முதல்ல இங்கெல்லாம் எங்களோட உறவுகள் எதிர்க்கணும் போல. ஏன்னா எல்லா இடமும் மதிலால் செய்திருக்கணும்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த உறவுகள் இடம்பெயர்ந்த பிறகு அவையில் வீடுகளெல்லாம் உடைச்சி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த சுண்ணாம்பு கல்லுவெல்லாம் எங்காலி பக்கம் எல்லாம் வந்து பரவி சிதறி கிடக்குது. இங்கே சில அண்ணன் வந்து இந்த மீன் பிடிச்சிட்டு வந்து வேலையில் கட்டி கொண்டு நிற்கணும். குயின்ஸ் டவருக்கு இதாலே கொஞ்சம் தூரமா இல்லை கூட 100 மீட்டர் தெரியும். இதில் வந்து நாங்கள் இவையில் இந்த கூடு, அதாவது மீன் பிடிக்கிற கூடை வந்து விலையை எடுத்து கொண்டு போய் நம்மளோட வீட்டில் களங்கட்டி கூடு. வணக்கம் அண்ணா. அண்ணாண்ட பேர் என்ன? நிக்சன். நீங்கள் நடந்ததுதானே சொந்த ஊர்? எத்தனை வயது இப்போ உங்களுக்கு? என்னம்மா இங்கே இந்த கடை தொழில் இருக்குது? பரவாயில்ல, இப்போ தான் இந்த தொழில் சீசன். அப்போ இங்கே கூடுமா, களங்கட்டி கூடு மட்டும் தானே இல்லை விலையெல்லாம் பண்ணுறீங்களா? எல்லாமே இருக்குது. இங்கே எவ்வளோ எத்தனை தொழிலாளிகள் தொழில் செய்யணும் மொத்தமாக? நெடுந்தையை பொறுத்தா மொத்தம் நெடுந்தையில் எப்படியும் ஒரு தொழிலாளிகள் பார்க்க போனால் ஒரு 1000 பேரா குடும்பம் குடும்பம் வந்து இப்போ 6000 குடும்பம் இருக்கு. இல்லை நான் கேட்குறேன், இந்த மீன்படி குடும்பம் மீன்படி குடும்பம் வந்து இப்போ 1000 பேர் இருப்பாங்க. 1000 குடும்பம் அப்படி. இங்கே என்னம்மா மீனை நுகர்வு ஆக்கள் வேண்டுறதுலாம் என்னம்மா இருக்குது சந்தைப்படுத்தல் உங்களுக்கு? கொம்பனி இருக்குது, கொம்பனி கொடுக்குறேன், மற்ற சந்தைப்படுத்துகிறேன், சந்தை மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்குறேன், மற்ற இது கொம்பனி இருக்குது, கொம்பனியும் கொடுக்குறேன், மற்ற சந்தைப்படுத்தலாம். சந்தை என்னம்மா இங்கே எல்லாமே வேணக்கூடிய வசதி எல்லாமே இருக்கும்? இருக்குது, சாராம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது சந்தோஷமான வாழ்க்கை. அப்போ இனி எப்போ திருப்பி கடலுக்கு போகிற தொழிலுக்கு? இனி காற்று வந்து இனி அடுத்த சீசன் அங்கால சைட், கோரி சைட். இனி அங்கால பக்கம் போகணும். கோரி பக்கம் அங்கால. சரி. கண்ட நேரம் பாயலாது. நிலவு இருக்கு, நேரம் தான் அந்தந்த சீசனுக்கு தான் பாயலாம். நிலவு பட்டு அப்புறம் இருட்டாறு நேரம் மீன் படாது. நிலவுக்கு நேரம் கனவா மீன் படம். ஓகே ஓகே. அப்போ இங்கே நீங்கள் ஆழ்கடலுக்கு தொழிலுக்கு போகல, பெருங்கடை தொழில் போகிற போட்டிங் எல்லாம் போகிறவங்க களங்கட்டி என்ற வழியெல்லாம் இந்த நடந்து போய் பார்க்குறது நடந்து இல்லை, ஆழத்தாண்டி இது பண்டன் மூலம். அப்போ என்னத்தில் போயிட்டு வந்து நிற்கிறீங்க? சரி, நானே நடந்து போயிட்டு வந்து நீங்களா? அது இப்போ அங்கார தான் வேலடா பக்கம் தான் இறங்கி போகிறேன், சின்ன வேலையில். இது ஆழக்கடல் எல்லாம் பண்டன் மூலம். இது 12 3 ரூபா இருக்கும், 3 ரூபா இருக்கும். சரி அண்ணா, உங்களோட கதைச்சியா சந்தோஷமே. இப்போ இந்த குயின்ஸ் டவர்ன்னு சொல்கிற மாதிரி தான் மண்ணிந்தல கௌதாரி முனையிலையும் ஒரு கோபுரம் இருக்குது. அங்கேயும் போகிறதுக்கு கஷ்டம், அதே மாதிரி இங்கேயும் போகிறது கஷ்டம். அங்கே வந்து வெறும் மண் தர, அதால் மோட்டர் சைக்கிள் ஓட இல்லாது. இங்கே கல் தர, இங்கே மோட்டர் சைக்கிள் ஓடக்கூடிய வசதி இருக்குது. மற்றபடி இது வந்து என்னதுக்குன்னா கரங்களை விளங்காத்தான் பயன்படுத்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த போட்டுகள் வருவதற்கு இதில் வெளிச்சப்படி இருக்குது. அப்போ இங்கே வரலாமன்ற மாதிரி தான் செய்திருக்கிறோம் போல நடக்குது. அதோட அனலதீவில் இருக்குது, காரதீவில் இருக்குது அந்த டவர்கள், அதாவது கோபுரங்கள், வெளிச்ச வீடுகள். அதே மாதிரி தான் இதுக்கு கொண்டு இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா கடற்கரையில் இருக்கிறதால அதுவாக தான் இருக்கும் இந்த வர்ற கப்பல்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. இதுதான் அந்த ராணின்ற கோபுரம்னு சொல்கிறது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இது கணக்கு இடத்துல இருக்குது, கரையோரத்தில் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த போர்த்துகீயர் ஒல்லாந்தர் எல்லாம் இதில் வந்து கட்டினது. ஆனால் இதை வந்து ஒல்லாந்தர் பிடிச்சதால ஒல்லாந்தரம் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தோட்டத்திலான்னு வந்து பார்த்தீங்கன்னா கௌதாரி முனையிலே ஒன்று இருக்குது. அதாவது இந்த மண்ணிந்தலைன்னு சொல்லுவோம், பூனடியால் போகிற இடத்துல இருக்குது. இதில் வந்து எத்தனை ஆமாண்டு கட்டப்பட்டான்னு இதில் எழுதி கிடந்தன்னு நினைக்கிறேன் முதல் நான் வரும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு, அதாவது இந்த முருகக்கல்லை செதுக்கித்தான் இந்த வேலைப்பாடு செய்திருக்கணும். இந்த சதுர குத்தியாக்கி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கும் இந்த முருகக்கல்லால் தான் இந்த தூணுகள்லாம் அமைச்சிருப்பினோம். அதிக அளவிலான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயணம் செய்யணும். அதாவது நெடுந்தீவிலேருந்து குறிக்கட்டு வாஞ்சட்டிக்கு போகணும். அதால் நெடுந்தர படகுலான பயணம் இன்றைக்கு நடக்க போகுது. சரியாக இன்றைய தினம் 3 மணிக்கு தான் பயணம் வந்து ஆரம்பிக்கப்படுது நெடுந்தாருக. அதால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து படகுக்கு வந்துட்டிங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா நடுதாரையில் போகிறோம்னு பார்த்தா கடைசியாக வடதாரையில் தான் நம்ம போகிறோம். வடதாரை தான் ஆக்களை கொண்டு செல்ல போகுது.
ஊர்லேருந்து கொடியேற்றம் தேடி போகுது. எப்படி ஆடி போகுதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு 2 தீவுகள் நடுவில் இருக்கவில்லை இந்த ஆட்டம் ஆட்டா. இந்தியா பெருங்கடலுக்கு போனால் இந்த ஆட்டம் ஆடும் இந்த காற்றுக்கு. இந்த பெரிய வடநாரையே அப்படி ஒரு ஆட்டம் ஆடுது. பார்த்தீங்கன்னா ஊர்நாத்துறையிலேருந்து இந்த ரோலா படங்கள் தொழிலுக்கு போகுது. அதான் பாய் போட்டு ஓடுது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய் பாய்.